நான் இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. சரி மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பீரியட்ல இப்ப டெண்டர் சிஸ்டம். எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்கள போடணும். அனைவருக்கும் வணக்கம். என்ன கதை மைக் எபிசோட் 3. இந்த வாட்டி வந்துட்டு தமிழீஸ்வரன் வந்துட்டு நம்ம கூட இருக்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம என்ன இருந்தாலும் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம பேசி தான் ஆகணும். நிறைய அப்டேட்ஸ் இங்கே இருக்குது. பழைய விஷயங்களோட அப்டேட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு எபிசோட் 3ல் நம்ம பேசுவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில வாரமாக வந்துட்டு என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த லிம்பாக பனாசியா டிவிகேஎல் அப்படின்ற விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. நம்மளும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒய்வி ஹெனாயோ வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க, ஏன் வந்துட்டு ஒரு தமிழரும் வந்துட்டு நம்ம லிம்பாக பனாசியாரில் சேர்க்கலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்காத இருக்கிற ஒரு காரணத்தில் வந்துட்டு இது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்துட்டு வேற ஒரு விஷயம் இருக்குன்றது தான் எங்களோட புரிதலுக்கு எட்டின ஒரு நிலை. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சாஸ் சொன்ன அப்டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த லிம்பாக பனாசியாட் லந்திகான் வந்துட்டு ஹெனாயோ செய்யலை. இந்த லிம்பாக பனாசியாட்டோட லந்திகான் வந்துட்டு ஹெனாயோவுக்கு முன்னாடி இருந்த ஒய்பி ஜலிஹா தான் வந்துட்டு இந்த டிசிஷன் எல்லாம் எடுத்து இந்த பிளந்திகானை வந்து பிற்கனான் எடுத்து. ஸோ பேசிக்லி ஹெனாயோ வந்து மினிஸ்டர் ஆவண பிறகு her job was just to like have it announced. அவங்களோட கட்டம் சரியில்லையா, டைம் சரியில்லையா, இல்லாட்டி அவங்களோட டைமிங் இல்லாட்டி இந்த விஷயத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் இருந்த ஒரு காரணத்தினால வாய் திறந்து ஏதாச்சும் ஒன்று பேசிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து அரசாங்கத்துக்கே வந்துட்டு எதிர்ப்பாக பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தோணியிருக்கலாம். ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு மினிஸ்டராக இருக்கிறனால அவங்க பேசாமலும் இருக்கக்கூடாது, அவங்க பேசியிருக்கணும். அவங்களால பேச முடியல அப்படின்றது தான் நம்ம பதிவு செய்கிறோம். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. அவங்க ஏன் பேசலை அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும் இது ஒரு இஷ்யூ, ஆனால் இந்த இஷ்யூ பற்றி அவங்க பேசலை. ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிபிகே லிம்பாக பனாசியாட்டுக்கு வந்துட்டு யார் இந்த பாட்டில் வந்துட்டு பனாசியாட்டாக இருக்கணும் அப்படின்றது டிசிஷன் எடுத்தது வந்துட்டு ஒய்பி ஜலிஹா. ஸோ ஒய்பி ஜலிஹாவுக்கு வந்துட்டு ஒரு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் சஜஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கித்துவ சாபாங் சபுத்தே பிகேஆர் இன்ச்சே தியாகராஜா வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை வந்துட்டு லிம்பாக பனாசியாட்டில் நீங்கள் சேர்த்துக்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒய்பி ஜலிஹா வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணனால தான் வந்துட்டு அவங்க ரிப்ளேஸ்மெண்ட்டும் போடலை. இன்றைக்கி வந்து லிம்பாக பனாசியாட்லேயும் வந்துட்டு ஒரு இந்திய பிரதிநிதியும் இல்லை. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்தியனோட இஷ்யூஸை யார் அவங்களுக்கு நசியாட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒன்று ஒய்பி ஜலிஹா சொல்லணும். இப்போ ஒய்பி ஹெனாயோ கிட்ட கேட்டால் அவங்களோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட்ரியார் லெவல்லே வந்துட்டு ஒரு புகாவை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்த தகவல். அவரே யார் அந்த புகாவாய்? சரி, இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து வாய் திறக்கலை. அட்லீஸ்ட் நீங்கள் நியமித்த புகாவாய் யாருனாச்சும் நீங்கள் சொல்லணும். இன்னும் இந்த நடக்கிற இஷ்யூஸில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் சப்சைட் பண்ணுறதுக்கு ஆச்சும் நீங்கள் செய்யணும். ஸோ பெருசாக வந்துட்டு ஒன்றும் இங்கே விஷயம் இல்லை. பார்க்க போனால் நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அறிவாளியாக இருக்கலாம், ரிஃபார்மசியில் இருந்தவங்களாம் இருக்கலாம், மலேசியா வந்து மலேசியனுக்கு கூட சொல்லலாம், இந்த நாட்டை திருத்தலாம், இந்த நாடு வந்துட்டு $multi trillion எக்கானமியாக மாற்றலாம். ஓகேயா, இதெல்லாம் மினிஸ்டர் வந்து நினைக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிறத வந்து கரெக்டாக நினைக்கிறாங்களா இல்லாட்டி இது சரியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்ட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அட்வைஸ் கொடுக்கறது வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிற புகாவாய் தான். இப்போ ஒய்பி ஜலிஹாக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்தியன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க புகாவாய் சிவமலர் வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை வைபி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழால் அது உள்ளுக்கு போடலன்னா இந்தியன் இஷ்யூஸ் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வேணும்னா இன்னொரு ஆளை மாற்றிக்கிங்க, சரியா?
யாருமே போடாத வரைக்கும் நீங்க அந்த நேம் லிஸ்டும் எடுத்துட்டு போய் பெருக்கனான்னு எடுத்த பிறகு அப்பயும் நீங்க வாயை திறக்காம எதுவுமே செய்யாம பேசிக்கலி யூ ஜஸ்ட் கெப்ட் குவைட் த்ரூ அவுட். நாளைக்கு தமிழ் இஷ்யூ வந்தா ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? சரி, இது விட்ருங்க. இப்போ ஹேனாயோ வந்துட்டு அவங்க வந்து ஒரு புகாவாய் நியமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தகவல். யார் அந்த புகாவாய் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த டிபிகேஎல் இஷ்யூலையும் எதுவுமே அவங்க சொல்லலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 வருஷத்துல வந்துட்டு மந்திரியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். இங்கே இந்த சுற்றி இருக்கிற இந்த புகாவாய் தான் எல்லாம் சேட்டை, எல்லாம் வந்து புங்கலாமன் இல்லை, ஒன்றும் இல்லை, வேலை தெரியாது, எல்லாம் உப்புக்கு இருக்கிறாங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே உங்களோட ஜாப் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா டிபிகேஎல் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூன்ட்டு ஒய்பி சலிஹாட்டையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஹெனாயோக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அக்கறை இல்லை. எப்படியாச்சும் நம்மளுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்தால் போதும் அப்படின்றது தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னொன்று, இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? See, Henayo can always say that, see, that decision was not made during my time. That decision was made during the previous minister's period. So don't question me. But instead of that, what I have done is I have got a officer that is going to look into the Indian affairs. அவங்க இது தாராளமாக சொல்லாம, அவங்க இதையும் சொல்ல மாட்டாங்களா, அதுவும் சொல்ல மாட்டாங்களா, பேசாமல் இருப்பாங்களா? இந்த டிபிகேஎல் இஷ்யூ வந்துட்டு நம்ம எல்லாம் போட்டு மண்டே உடச்சிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் இன் அ ஃபிக்ஸ். மேபி ஒய்பி சலியா வந்துட்டு ஹேனாயோட கைங்களாக இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கைங்களாக இருந்துக்கீங்க. ஆனால் ஒரு சமுதாயம்னு வரும்போது Indians have massively voted for Pakatan Harapan. Don't you think that you have to be fair with them? I believe that you have to be fair with the Indians because they have voted for you. Because if you're not going to care, all of this is going to bring in a lot of issues for you in the future. Henayo's mistake is not being upfront about what has happened. YB Salia's mistake is not appointing someone into the Lembaga Penasihat. Today, when the questions are thrown, it is not the matter of who is smart and who is stupid. We have lost a representation in the Lembaga Penasihat, and you are not going to have anyone proper to actually advise you on the Indian affairs in DBKL. அது நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களா இல்ல நீங்க சொந்தத்துல பேசுறீங்களா? அது நிறைய காணொலிகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வைபி டாக்டர் ஸ்ரீராமன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களா இல்ல நீங்க சொந்தத்துல பேசுறீங்களா? அது 2-3 பேர் வந்து நம்ம மதத்தை தாழ்த்தி பேசுறாங்க. அவங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். வைபி டாக்டர் ஸ்ரீராமன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட 2-3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்சம் பொறுமையா காத்திருங்கள், பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த புகாவாய் யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் ரமணனோட புகாவாய் விக்னேஸ்வரன் குணசேகரன் வந்துட்டு ஒரு வீடியோ செஞ்சுருக்காரு. எப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து ரமணன்ட்ட சம்பளம் வாங்குறாரு. ஆஃப்கோர்ஸ் ரமணனுக்கு டிஃபெண்ட் பண்ணி தான் பேசணும். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா கருத்தும் பேசுறதுக்கு. ஆனால் அவங்கெல்லாம் யாருக்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு விக்கி சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஃபேர் இனஃப். அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அவங்க யார்கிட்டேருந்து காசு வாங்குறாங்கன்ட்டு. அப்படின்னா உங்களோட மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலி இது இந்த நாட்டில் வந்துட்டு கலவரம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மத இஷ்யூ எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இவங்க தான் காசு கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வர்றது. ரைட்? ஆனால் இந்த மற்றவங்கெல்லாம் ரமணனுக்கு கேள்வி கேட்குறாங்களா, மேபி இவங்க காசு வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ நடக்கிற விஷயம் வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் பேசணும்னா அதுக்கு நம்ம இந்தியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரமணனும் வந்துட்டு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு மினிஸ்டராக இருக்கணும்ன்ட்டும் அவசியம் இல்லை. ஏன்னா காசு வாங்கிட்டு தான் எல்லாம் பேசணும்னா அப்போ யாருமே பேச மாட்டாங்க. நாட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது தான் பொருந்தும். சரியா? பேசுகிறோமா ஒரு அளவாக பேசணும். சரியா? நம்மளுக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை தொட்டு தான் பேசணும். இவன் காசு வாங்கியிருக்கானா அவன் காசு வாங்கியிருக்கானா, நீ பார்த்தியா யார் காசு வாங்கினாங்க இல்லைன்ட்டு? கண்டிப்பாக நீ பார்த்துருக்க மாட்டேன். சரியா? அடுத்த வாட்டி பேசும்போது தேவையான விஷயம் மட்டும் பேசணும். இப்போ நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு புகாவாய், நீங்கள்லாம் என்ன மாதிரி புகாவாய் அப்படின்றத டாக்டர் ரமணனை தான் உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்கணும். இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் புகாவாயாக எடுத்தீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் வீடியோ செய்ய சொல்கிறீங்க அப்படின்றது தான் நம்ம கேட்கணும். சரி, நீங்களாம் புகாவாய் தானே, நீங்கள் தான் ரொம்ப அறிவாளியாச்சே, ரொம்ப ஸ்மார்ட் பாய்ஸ் ஆச்சே, நீங்கள்லாம் இவ்வளோ இஷ்யூ நடக்குது, ஏன் டாக்டர் ரமணன்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதானே நீங்கள்லாம்? டத்தோ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் ஐஜிபியை பாருங்கள், இந்த ஹாட்
டைம்ல வந்துட்டு நீங்க போய் பாருங்க. ஐஜிபி கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிங்க. ஒரு 2 போட்டோ மட்டும் எடுப்போம், அந்த போட்டோவை அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் போய் ஐஜிபியை பார்த்தேன்ட்டு என்ன பேசணும்னு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஒரு புகாயோட வேலை என்னது? இந்த மாதிரி ஐடியாவை தான் கொடுக்கணும் மினிஸ்டருக்கு. மினிஸ்டருக்கு வந்துட்டு மினிஸ்டரோட காலை காப்பாற்றணும். நீங்க எல்லாம் என்ன செய்றீங்கன்னா காலை வாரி விடுறீங்க. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா இருக்கு. இப்ப ஜம்ரீவினோட கேஸ் இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியை வந்து போலீஸ் போயிட்டு பிடிக்க கிடையாது, அவங்க ஒய்ஃபை பிடிக்க கிடையாது. இங்க வந்து வேற எகெயின்ஸ்ட் நடந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்டை தேட முடியலன்னு சொல்லிட்டு வீட்டு பெண்மணியெல்லாம் வந்து நம்ம சகோதரிகளை பாலையில உட்கார வச்சுட்டு இமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. காரிய போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இத ஹசூட் பண்ணி இத வந்து இவ்வளவு தூரம் பண்ணவனுங்களுக்கு வந்து கேட் பாஸ கொடுத்து வெளியூர்ல இருக்காங்க. சந்திரா ஒரு கேடு கட்ட நாய், அவன் வெளியே நிக்கிறான். ஆனா இத தூண்டுகோல் பண்ணவனுங்க எல்லாமே வந்து வெளியே இருக்கானுங்க. இத தூண்டி இமோஷனல்ல செஞ்சவனுங்க எல்லாமே இப்ப வந்து பதில் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்ல, இவங்களை சார்ஜ் பண்றாங்களா? இப்ப என்ன செக்ஷனை பிடிச்சாங்களோ அதை மட்டும் சார்ஜ் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், எங்க அண்ணன் தம்பிகளை வந்து எப்படி எடுக்கணும்னா அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எப்படியாவது நாங்க வெளியே எடுப்போம். ஆனா எது சம்பந்தப்பட்டதோ அதை மட்டும் சார்ஜ் பண்ணுங்க. இதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்களையும் உடனடியா பிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 101% இதுக்காண்டி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நாங்க கண்டிப்பா செய்வோம். ஏன்னா நாங்க வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லல கிடையாது. அவங்க செஞ்ச தப்புக்கு மட்டும் ஃபைல் பண்ணி அவங்க மக்காமா ஏத்துங்க. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி வாதாடிக்கணும் அப்படின்னு. அதை தவிர்த்து அதுக்கு தகுந்து வேற விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஒரு பொண்ணை நான் வந்து கேக்குறேன், இவங்களை வந்து செஞ்சது நியாயமா அநியாயமா? தவறுதானே அது? எப்படி தப்பு செஞ்சு சரி ஓகே தப்பு செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சது ஒருத்தவங்க. தப்பே செய்யாதவங்களுக்கு ஒரு பொண்ணை காரி போட்டு உட்கார வைக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு அதுல? அப்ப வந்து ஓடி போனானுங்களே அவனுங்க 2 பேர்த்தோட பொண்டாட்டியை புடிச்சு உள்ள வைக்க சொல்லுங்க. ஏன் கேட்டா போய் சொல்றாங்க என்னது ஹாலிடே போயிருக்காங்கன்னு. அப்ப இதெல்லாம் வந்து நியாயமா அநியாயமா? செஞ்ச பொண்டாட்டி அவங்க எவ்வளவு மனநிலையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி ஒரு பெண்மணிய வந்து காரிய போட்டு நீ உள்ள உட்காந்து த்ரெட்டனிங் கொடுக்க முடியும்? என் சட்ட ரீதியில எங்க வந்து என்ன லோ இது? கேட்டா வெளியே உட்கார வச்சாங்க. இப்பதான் தெரியுது அவங்க வந்து காரி போட்டு இதற்கு சட்ட போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க என்ன கொலை குத்தம் செஞ்சாங்க? அப்புறம் எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும்? இது எனக்கு புரியல. இது என்ன இது அப்படின்னு நீங்க பண்ணிருங்க. இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப இத செய்யறீங்களே அதே மாதிரி அவனுங்களுக்கும் செய்யுங்க. அப்ப நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்க ஏத்துக்க முடியாது. இப்ப இங்க சொந்தமா வந்து சரண்டர் ஆகுற வைஃபுக்கு வந்து இந்த நிலைமைனா ஓடி போய் ஒளிஞ்ச வைஃபுக்கும் வந்து இந்த நிலைமை வரணும். அவனுக்கு தானே பண்ணி விட்டானுங்க, அவனுக்கு தானே உருவாக்கி விட்டானுங்க. ஏன் அவங்க வீட்டுல யாருமே அவங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியே இல்லையா? 1க்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்கானுங்க, புடிச்சு உள்ள போட வேண்டியது தானே? அடுத்தது இப்ப என்னன்னா 7 பேர் பிடிபட்டு இருக்காங்க. இப்ப 7 பேர்ல 3 பேர் வந்து வெள்ளிக்கிழமை ராத்திரி பிடிச்சிருக்காங்க. இப்ப சனிக்கிழமை ராத்திரி 4 பேரை கொண்டு சிலிண்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டபடி நம்ம எல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். கிச்சாப் சந்திராக்கு நடந்தது வந்துட்டு சரி அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து லா இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சந்திரா என்ன பேசியிருந்தாலும் வந்துட்டு மேபி தேர் இஸ் அ சர்டன் வே அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆனால் நடந்து முடிஞ்சிருச்சு. ரைட்? ஸோ இப்போ அதை யார் செஞ்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த சென்ஸ் ஆஃப் பிடிஆர்எம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிடிஆர்எம் ஆக்சுவலி அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, நீங்கள் சஸ்பெக்டை நோக்கி தான் நீங்கள் போயிருக்கணும். யோர் ஒர்க் இஸ் டு ஃபைண்ட் ஹூ த சஸ்பெக்ட் இஸ். யோர் ஜாப் இஸ் நாட் டு இன்டிமிடேட் தியர் ஸ்பவுசஸ். இன் த சென்ஸ் தட் ஒரு சஸ்பெக்டோட ஒய்ஃபை நீங்கள் பாலாயில் உட்கார வச்சு அவங்களோட உடைய வந்துட்டு லோக்காப்போட சட்டைக்கு மாற்றி காரி போட்டு நீங்கள் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, ஓகே இது அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க அப்படின்ட்டு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், அந்த சஸ்பெக்டோட ஒய்ஃப் வந்து இன்னசென்ட். அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. சரி விக்கி, நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க உங்கள் பாஸுக்கு, அடுத்த மேட்டருக்கு போவோம். ஏன் இந்த விஷயத்துக்கு நீங்கள் வீடியோ போடலன்ட்டு நீங்களும் சொல்லுங்க, புகாவாய் சிவமலரும் சொல்லுங்க.
ஒரு பெண்மணிய லோகாப் சட்டைக்கு மாத்த வச்சு காரி போட்டு லோகாப்ல உட்கார வச்சிருக்கீங்க, ரைட்? இது கேட்கறதுக்கு அத்தனை புகாவாய் இருக்கீங்க, மந்திரி புகாவாய். உங்களுக்கு வேற வேற விஷயத்துல எல்லாம் பேச தெரியுது, வேற வேற விஷயத்துல எல்லாம் விட்டு கொடுக்க தெரியுது, வீடியோ செய்ய தெரியுது. இந்த விஷயத்துக்கு மட்டும் எதுவுமே உங்களால பேசலையே, ஏன்? அது உங்க பொண்டாட்டிக்கு நடந்தா மட்டும்தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லாட்டி ஒரு மினிஸ்டரோட பொண்டாட்டி வந்துட்டு இப்படி காரி பண்ணி லோக்காப்ல உட்கார வச்சிருப்பீங்களா? ஏன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆளோட ஒய்ஃபை வந்துட்டு நீங்க இப்படி வச்சா தானே இஷ்யூ பெருசாகும். இது ஆஃப்டர் ஆல் ஒரு சஸ்பெக்டோட ஒய்ஃப் தானே, ஏன் அது பொம்பளை பிள்ளை இல்லையா? அது வந்து இன்னொரு வீட்டோட மக இல்லையா, மருமக இல்லையா? உங்க வீட்டுல உங்க தங்கச்சி அப்படி செஞ்சா நீங்க பேசாம இருப்பீங்களா? ஆனா நீங்க பேசாம இருப்பீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு, யாருமே வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல. ஸோ யாருமே பேசாத இருக்கிற காலத்துல வந்துட்டு உங்களுக்கு இதுல அக்கறை இல்லை. உங்க வீட்டுல ஒன்றும் நடக்கல, அதுதான் உண்மை. நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்காதா அப்படின்றது நீங்க தான் இப்ப யோசிக்கணும். இவங்களுக்கு இவங்க இன்னசென்ட், இவங்க சஸ்பெக்டே இல்லை. சரி, இன்னைக்கு வந்து பெருசா ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஏன் வந்துட்டு அருண்துரை சாமியை வந்துட்டு காரி பண்ணல, ஜம்ரி வினோத்தை வந்து காரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நான் கேட்கிறேன், அதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த பிள்ளைக்கு நடந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒரு விஷயமா? மண்டேல கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஜம்ரி வந்து ரெமன், அருண்துரை சாமி வந்து போலீஸ் ஜாமீன். சரி, பெர்செப்ஷனுக்காச்சும் அருண்துரை சாமிக்கு நீங்க காரியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வர முடியாது, ஏன்னா அவங்க தான் போலீஸ் ஜாமீன்ல இருக்காங்கல்ல. ஜம்ரி வினோத் இஸ் அண்டர் ரெமன். சரி, இவங்க 2 பேர் விட்டுருங்க, அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? அந்த பிள்ளைய காரி பண்ற வரைக்கும் இன்னைக்கு எல்லா மீடியாவும் வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணானுங்க, அருண்துரை சாமி வந்துட்டு காரி பண்ணல அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்க வந்து குலசேகரன் வந்து கொஸ்டின் பண்றதுக்கு பதிலா நீங்க அது கொஸ்டின் பண்ணவே தேவையில்லை. அவங்க வந்துட்டு அடுத்த டேர்ம்ல வந்துட்டு அவங்க வைபியாவும் இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்துல தான் வந்துட்டு அவரும் இன்னைக்கு போயிருக்காரு, சரியா? பட் if everyone is going to question Kulasegaran, why did he follow Arun Doraisamy? Can we question the MD of Selangor for meeting Tamim Dari? Yeah. So it's basically like more of double standard. Tamim boleh jumpa MD Selangor, tapi Kulasegaran tak boleh follow Arun Doraisamy. It's not about that. You kena faham lah apa benda yang penting. You ambil isteri orang lain yang tak buat salah, you gari dia, tukar dia punya baju sampai tukar ke baju lokap, lepas tu bagi dia duduk dalam lokap. You nak sampai dia punya suami datang, you simpan dalam, dia tak bersalah, you buat macam tu, semua memang tidak betul. See, sometimes a picture speaks volumes. இந்த ஐடியா தான் நீங்களாம் கொடுக்கணும், இந்த ஐடியாலாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்களாம் என்னதுக்கு வேலை செய்றீங்க? வீடியோ தான் நாங்க செய்யறோமே, நீங்க என்னதுக்கு செய்றீங்க? நீங்க மட்டும் காசு வாங்கிட்டு பேசலையா? எங்களை கேள்வி கேட்குறீங்க, காசு யாருக்கிட்ட வாங்குறீங்க, இல்லாட்டி யாரு காசு கொடுக்குறா? என்னமோ உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரி. You kena sebenarnya debate pasal benda tu, bukan pasal benda ni. Semua orang tahu Zamri Vinod dia direman, Arun dia masih dalam jaminan polis. Dalam semua-semualah hal ini yang berlaku, இன்னைக்கு மாய்கா வந்து எங்க போயிருக்கு? இப்ப அதுதான் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொம்பளை பிள்ளைய காரி பண்ணி லோக்காப்ல வச்சது முக்கியம் இல்லை, ஒரு லம்பாகா பிராசியார்ல ஒரு தமிழால் இருந்த இடத்துல தமிழ புகாவாய மந்திரி எல்லாம் காலை வரி விட்டது அது முக்கியம் இல்லை. மாய்கா எங்க இருக்கு? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அடுத்த சிடபிள்யூசி மீட்டிங்ல வந்து நாங்க டிசைட் பண்ணி நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு. அவங்களே டிசைட் பண்ணி சொல்லிட்டோங்க. அவங்க எங்க போக போறாங்க, பிஎன்ல இருக்க போறாங்களா, பிரிகாத்தான் போக போறாங்களா? உங்களுக்கு வேற விஷயமே இல்லையா பேசுறதுக்கு மீடியால? அதான் டாக்டர் சரவணன் சொல்லிட்டார, நாங்க டிசைட் பண்ணி நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஒரு பொம்பளை பிள்ளைய லோக்காப்ல வச்சிருக்கானுங்களே, காரி பண்ணியிருக்கானுங்களே, சட்டை மாற்ற வச்சிருக்கானுங்களே, அது நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடந்தா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இன்னொன்று, கோலாலம்பூர்ல தமிழனுங்களே இல்லையா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு தமிழ ரெப்ரசன்டேட்டிவ் பேரை அனுப்பி விட்டோம், அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கானுங்க, இதை வெளியே யாரும் சொல்லலை. இதுல வேற
மந்திரிக்கெல்லாம் முந்திரி மாதிரி பிகாவாயி எல்லாம் தப்ளே பக்காய். உண்மையிலே மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் நான் உங்களை காப்பாற்றவும் முடியாது, காப்பாற்றுற அளவுக்கு நீங்களும் நடந்துக்கல. உங்கள் மந்திரிங்களெல்லாம் குழி தோண்டி புதைக்கிறதே நீங்கள் தான். நல்லா செய்யுங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன்றாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்கன்றதை வச்சு தான் அவங்க அடுத்த வாட்டியும் வைபியாக வராங்களா, இல்லாட்டி வீட்டில் உட்காந்து காலையில் எழுந்துச்சி தோசை சாப்பிட போகிறாங்களான்றது தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.